ஹாய்! இன்னைக்கு வளையல் கொஞ்சம் நெறையாவே இருந்துச்சு எங்க வீட்ல. என் பாக்ஸ் நெறைய நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அந்த வளையல. அதனால நெறையாவே சேர்ந்துச்சு. அது எங்கேருந்து சேர்ந்துச்சுன்னே தெரியல. நெறையாவே சேர்ந்துச்சு. இந்த மாரி தீபாவளிக்கு, பொங்கலுக்குலாம் வாங்கிட்டு வர வளையல்லாம் நல்லா சேர்ந்துச்சு. நான் வளையலே போடுறதில்ல. இப்போ ஆஃபீஸ் போறதால வளையல் எதுவும் போடுறதில்ல. ஒரு வாட்ச் கட்டிட்டு போயிடுறது. அதனால கொஞ்சம் இன்னைக்கு நைட் கிளீன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சோம். சிம்பிளா தான் நான் கிளீன் பண்ணுவேன். அவ்வளோலாம் இதெல்லாம் புது வளையல். இது தனியா நான் பேப்பர்லேயே மடிச்சு வச்சுருவேன். ஏன்னா இந்த வளையல் நான் யூஸ் பண்ணவே இல்ல. அதனால பேப்பர்லேயே இருக்கட்டும். ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் மடிச்சு நான் எடுத்து வச்சுட்டேன். மற்ற வளையல்லாம் நான் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு 2 ரோல் தான் பத்துச்சு. அதனால் 2 ரோலில் வச்சு நான் அழகாக எல்லா வளையலையும் செட் பண்ணிட்டேன். கிட்ட கிட்ட நெருக்கி செட் பண்ணிட்டேன். ஒன்றும் கிடையாது. ஒரு வேஸ்ட் பேப்பர் நம்ம ரோல் பண்ணிவிட்டு இந்த வளையலை நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டாலே போதும். அப்போது இந்த வளையல் பார்க்க இந்த பாக்ஸ் சூப்பராக இருக்கும். அப்படியே கொத்து கொத்த வச்சா எல்லாமே உடஞ்சிரும், இல்லை கரைஞ்சு போயிருக்கும். நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், சூப்பராக அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.